ஹலோ மக்களே, hey, this is Common Man. இது அரண்மனை 4 மூவி ரிவ்யூ. As usual சுந்தர்சி டெம்ப்ளேட். அதே அரண்மனை, அதே சென்டிமெண்ட், பேய்க்கு வில்லனா as usual அதே சுந்தர்சி, கிளைமேக்ஸில் அதே குஷ்போட சாங். புதுசாக என்னன்னா கூட சிம்ரன் பேர் பண்ணி ஆடுறாங்க. பட் சுந்தர்சி அந்த கமர்ஷியல் எலமெண்ட்டை லைட்டாக கிராக் பண்ணிட்டாருன்னா சொல்லணும். என்னதான் அதே பழைய டெம்ப்ளேட்டாக இருந்தாலும் செகண்ட் ஆஃப் வரைக்குமே வில்லன் யாருன்றதை அவங்களா ரிவீல் பண்ணுற வரைக்கும் நம்மளால கண்டுபிடிக்க முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வில்லன் யாருன்ற சஸ்பென்ஸ்லேயே ஓடிடுச்சு. வழக்கமாக இருக்க பேய் டெம்ப்ளேட் சீன்ஸ்லாம் வச்சு நம்மளை பயமுறுத்தாங்க. புதுசாக சிலதெல்லாம் ட்ரை பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் சிலது ஒர்க் ஆயிருந்துச்சு தான் சொல்லணும். பர்டிகுலராக சொல்லணும்னா ஸ்னாப்சாட் ஃபில்டர் சீன் ஒன்று வச்சு ட்ரை பண்ணியிருந்தாங்க. நல்லாவே ஒர்க் ஆயிருந்துச்சு. அண்ட் ஒரு சீன்ல தமனா கார் பேக் சீட்ல உட்காந்துருந்தப்போ இப்படி திரும்பி அந்த ஹீரோ பாக்குற சீன் வந்து சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, டெக்னிக்கலாவும் ரொம்ப சூப்பரா ஒர்க் பண்ணியிருக்காங்க சொல்லுங்க. பிகாஸ் விஎஃப்எக்ஸ் வந்து அல்டிமேட்டா பண்ணியிருக்காங்க. அண்ட் செகண்ட் ஹாஃப்ல 2 ஃபைட் சீன்ஸ் வருது. அதுல சுந்தர்சி ஃபைட் சீன்ல கேமரா ஒர்க் யூனிக்கா இருந்துச்சு. சுந்தர்சி படத்துல அது வந்து டிஃப்ரெண்டா இருக்கு பாக்குறதுக்கு. அண்ட் தமனா அண்ட் கருடன் ஃபைட் பண்ற சீன்ல வந்து அந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க் வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு பாக்குறதுக்கு. சில ஏரியாஸ்லாம் சர்ப்ரைசிங்காகவும் இருந்துச்சு. லைக் கிளைமேக்ஸ்ல அவெஞ்சர்ஸோட தீம் மியூசிக் போட்டப்போ நல்லா இருந்துச்சு அந்த சீன் பாக்குறதுக்கு. அதுவும் அவங்க 3 பேர் ஓடி வர்றப்ப அந்த கேமரா ஆங்கிலுமே சூப்பரா ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதே கிளைமேக்ஸ்ல ஐகிரி நந்தினி சாங் பிளே ஆன சீனுமே சூப்பரா இருந்துச்சு. லைட்டா குட்டி குட்டி கூஸ் பம்ப்ஸ்லாம் வந்துட்டு போச்சு அந்த சீன்ல மட்டும். சுந்தர்சி மூவினாலே காமெடி சீன்ஸ்லாம் சூப்பராகவே ஒர்க் ஆகும். பட் இந்த மூவில அதுதான் பெரிய மைனஸ் அமைஞ்சிருக்கு. பிகாஸ் எந்த காமெடி சீனுமே பெருசா ஒர்க் ஆகல. அந்த காமெடி சீன்ஸாக நல்லா ஒர்க் ஆகி இருந்துச்சுன்னா இந்த படம் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கும். பட் இப்போ அதுலேருந்து ஒரு போர்ஷன் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்திருக்கு. படத்தில் இது ஒன்று மட்டும் தான் நெகட்டிவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்குது. பட் இந்த நெகட்டிவ் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா மூவி ஃபுல்லாக பார்க்கறதுக்கு ஒன்றுமே சூப்பராக இருந்திருக்கும். கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஸோ தட் மற்ற நெகட்டிவ்ஸ் தான் நமக்கு தெரியாமல் இருந்திருக்கும். பட் இப்போ வந்து மேஜர் ஃபிளாஸ்ல எதுவும் பெருசாக தெரியல. பட் ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். அப்பார்ட் ஃப்ரம் தட் தமனா தான் மூவியவே ஆங்கர் பண்ணுறாங்க. அண்ட் சுந்தர்சி ஆஸ் யூஷுவல் அவர் ரொம்ப கேஷுவலாக நடிச்சிட்டு போயிட்டே இருக்காரு. பட் அவரோட ஸ்க்ரீன் டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் கேஜிஎஃப் கருடனோட கெட்டப் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சில டைம் பார்க்குறப்ப நமக்கே பயமாகவும் இருந்துச்சு. அண்ட் ஃபைனலாக கேஎஸ் ரவிக்குமோட குட்டி கேமியோ அது ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. இப்போ பாதி ஆஃப்டர் லாங் டைம் இந்த மூவில பிஜிஎம் அண்ட் சாங்ஸ்லாம் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காரு. ஆன் தி ஹோல் ஃபேமிலியோட வீக்கெண்டை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இந்த படத்தை போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு டைம் பார்க்கலாம். இட்ஸ் நாட் அ மஸ்ட் வாட்ச் பட் அ வாட்சபிள் ஒன். Do subscribe to our channel for more reviews. Until then, see you. Bye bye.